விசேட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் கல்வி உரிமையை பாதுகாப்பேன். சர்வதேச வணிகடன் தரப்பினரோடு அரசாங்கம் நிலையான இணக்கப்பாடுகளை எட்டவில்லை. காசாவில் தொடரும் பலி எண்ணிக்கை. இஸ்ரேலிய ராணுவம் தீவிர தாக்குதல். ஆசியாவிலேயே பலமிக நாடாக இலங்கையை மாற்றும் ரணில். சாபமாக மாறியுள்ள எதிரணிகள் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள். இன்றைய காலநிலை தொடர்பில் மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என்றும், அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பலாங்குட ஸ்ரீ தர்மானந்த வித்யானந்த பிரிவனாவுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியர் பணியினரின் மரியாதை கேள்விக்குறியாகியுள்ளது. கண்ணீர் புகை குண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்களின் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது. எனவே எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை. விசேட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம். இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்கள் உட்பட சர்வதேச வணிகடன் தரப்புடன் அரசாங்கம் இதுவரை எந்த நிலையான இணக்கப்பாடுகளையும் எட்டவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதியின் உரையை நாம் முழுமையாக செவிமடுத்தோம். ஐக்கிய மக்கள் சக்தி எல்லா விடயங்களுக்கும் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. உரையை எழுதி கொடுத்தவர் யார் என்று தெரியவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு ஆரம்பத்திலிருந்து கூறி வந்தோம். இந்த நாட்டின் சரியான தாய் யார் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வர். ஐக்கிய மக்கள் சக்தி அசடு போல்தான் இதுவரை செயல்பட்டுள்ளதா? நாம் எவ்வாறு செயல்பட்டோம் என்பதை ஜனாதிபதி கூறும் முன்னர் ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம், சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு நாமே ஆரம்பத்தில் கூறினோம். 2020 நாடாளுமன்றத்திற்கு வந்த முதல் நாளே இதை நாம் கூறினோம். சர்வதேச நாணய நிதியத்துடன் நாடு இணக்கப்பாடு கண்டதற்கு நாம் எதிராக வாக்களிக்கவில்லை. பேச்சை எழுதியவர் இதனை அறிந்திருக்கவில்லை போல் தெரிகின்றது. பிரதான இருதரப்பு உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களான சீன, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளுடன் அதன் உத்தியோகபூர்வ கடன்தாரர்களுடன் இணக்கப்பாட்டை எட்டியதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். செஹான் சேமசிங்க, அலிசப்ரி போன்றவர்களின் அரசாங்கமே ஜப்பானை போ என்று கூறி விரட்டியது. இவர்களே ஆரம்பத்தில் இதனை எதிர்த்தனர். இணக்கப்பாடு எட்டிய விடயங்களை நாடாளுமன்றம் சமர்ப்பித்ததாக தெரிவித்துள்ளனர். இதற்கு ஆதரவு வழங்குமாறு கோரியுள்ளனர். அதன் உள்ளடக்கம் குறித்தும் அறிய வேண்டியுள்ளது. 2028 வரை கடன் தவணைகளை செலுத்த வேண்டிய தேவை இல்லை என தெரிவித்திருந்தார். கடன் தவணை காலம் தாழ்த்தும் போது வட்டி செலுத்த வேண்டுமா இல்லையா? அதன் பிற்பாடு வட்டி விகிதம் என்ன? இது தொடர்பான விடயங்களை அறிய விரும்புகின்றோம். சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்கள் உட்பட சர்வதேச வணிகடன் தரப்பினரோடு இதுவரை எந்த நிலையான இணக்கப்பாடுகளையும் அரசாங்கம் எட்டவில்லை. இவ்வாறு ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். காசாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 47 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 57 பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் காசாவில் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை 37,765 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 86,000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் காசாவில் 21,000 சிறுவர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மாயமானவர்களில் பலர் வெடிகுண்டால் தகர்த்தப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கி இறந்திருப்பதாகவும், மேலும் பல சிறுவர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்று புதைத்ததாகவும் பாலஸ்தீனிய தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளன. இந்த நிலையில் காணாமல் போன சிறுவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களை பிரிந்து தவித்து வருவதால் அவர்களை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர் அலெக்சாண்ட்ரா சைவ்ஜே வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ச்சியாக 12 வருடங்களுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினால் ஆசியாவிலேயே பலம் கொண்ட நாடாக இலங்கையை மாற்றுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிராபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஒரு நாடு வங்குறுத்து நிலை அடைந்துவிட்டால் அந்த நாடு மீண்டும் வளமைக்கு திரும்புவதற்கு குறைந்தது 7 முதல் 10 வருடங்களாவது தேவைப்படும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 வருடங்களுக்குள் நிலைமை தீவிரமடைந்திருந்த சந்தர்ப்பத்திலும் மக்களின் வங்கிக் கணக்குகளுக்கு 15,000 ரூபாய் பணத்தை வெப்பலிட நடவடிக்கை எடுத்தார். அது மாத்திரமல்லாமல் தமது தரை ஆகாய உரிமையை 30 லட்சம் ரூபாவுக்கு கொடுத்துள்ளார். அப்படியானதொரு சந்தர்ப்பத்திலேயே இந்த நாட்டை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை தடைப்பட்டிருக்கும் வேலைத்திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு சாதகமாக அமையும். இலங்கை தொடர்பான சர்வதேசத்தின் நம்பிக்கை உருவாகும். இலங்கையுடனான சர்வதேசத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் வழமைக்கு திரும்பும். கடன் செலுத்தாமை தொடர்பில் தற்போது வரையில் அமெரிக்காவில் 3 வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகளிலும் மாற்றம் ஏற்படும். மேலும் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2ஆம் தேதியின் பின்னர் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சிறப்புரை நிகழ்த்துவார். அதன் பின்னர் அந்த சட்டத்துக்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள். இந்த எதிர்க்கட்சிகள் உண்மையில் நாட்டுக்கே சாபக்கேடு என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஹம்பகா மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் உரையாடுகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் பிரசன்ன மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் வெளிநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. அரசு அதிகாரம் பெறுவதற்கு முன்பே இருந்து பொதுமக்களை பழைய கைதிகளாக பிடித்து வேலைநிறுத்தம் செய்து வரும் ஒரு கும்பல் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் என்ன செய்வார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நல்ல எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்க்க முடியாது. தற்போது சம்பளத்தை அதிகரிக்க முடியாது. 2024 வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீடு எதுவும் செய்யப்படவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டம் காரணமாக நாட்டுக்கு மக்களுக்கும் கிடைத்த இந்த விரைவான வெற்றிகளை எதிர்க்கட்சிகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் எப்போதும் இந்த நாட்டில் பாசாங்குத்தனம் மற்றும் பொறாமையின் அடிப்படையிலேயே அரசியல் செய்கின்றார்கள். இந்த கடினமான நேரத்தில் அவர்கள் வேலைநிறுத்தம் செய்து நாட்டின் அனைத்து குடிமக்களையும் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்குகின்றனர். இந்த வேலைநிறுத்த மாஃபியாவில் நாட்டின் முன்னேற்றத்தை மாற்ற முடியாது. சந்திகளில் கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு பொய்யான வீண் பேச்சுக்களை விட்டு செல்லும் எதிர்க்கட்சிக்கு பொருளாதார தீர்வே இல்லை. அந்த தோல்வியால் தான் நாங்கள் கோரிக்கை விடுத்தாலும் எதிர்க்கட்சிகள் நாட்டுக்கு பொறுப்பேற்க முன்வரவில்லை. இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்திருந்த தருணத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் வன்முறை விதைத்து வேலைநிறுத்தங்களை ஆரம்பித்து வருகின்றன. இந்த விளையாட்டு இப்போது நிறுத்த வேண்டும். இந்த எதிர்க்கட்சிகள் உண்மையில் நாட்டுக்கே சாபக்கேடு. நாட்டுக்கு சாபமாக மாறியுள்ள இந்த எதிர்க்கட்சிகள் குறித்து எதிர்வரும் தேர்தலில் மக்கள் இறுதி தீர்மானம் எடுப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சலீஜன் கூறியுள்ளார். இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில், உவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பாக காணப்படும். திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்றார்.